ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரங்காஸ் கிளாஸஸ். இன்னைக்கு ரங்காஸ் கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9th இருந்தாலும் சரி 10th இருந்தாலும் சரி உங்களுக்கு 80 மார்க்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 80 மார்க்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபில இருந்து தான் உங்களுக்கு மார்க் ஸ்பிளிட் ஆகும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ். ரங்காஸ் கிளாஸஸோட 9th சிபிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தா தான் தெரியும் பீப்புள் அஸ் ரிசோர்சஸ்னா அந்த யூனிட்டுக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறமேட்டு யூனிட்டுக்குள்ள போக சொல்ல யூனிட் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். The unit explains how people can become valuable resources. Valuable resources என்ன இருக்கு? ஒரு வேல்யூஸ் இருக்காங்க. எந்த போனாலும் ஒரு வேல்யூஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன், இந்த டிஜிட்டல் போர்டு இருக்கு, இது ஒரு வேல்யூஸ். உங்க முன்னாடி நாளைக்கு நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க போறேன், லேப்டாப்ல எடுக்க போறேன், அது ஒரு வேல்யூஸ். உங்களுக்கு நான் குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்க போறேன், அது ஒரு வேல்யூஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா வேல்யூபிள் ரிசோர்சஸ். வேல்யூபிள் ரிசோர்சஸ்னா என்ன சொல்ல போறாங்க? எஜுகேஷன் உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கணும். ஸ்கில்ஸ், நீங்க படிச்சுட்டு நீங்க ஸ்கில்ஸ் கத்துக்க போய் அது வேல்யூபிளா இருக்கணும். குட் ஹெல்த், உங்களுக்கு நல்லா எழுதுனாதான் நீங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், கியூரியாசிட்டி இருந்தாதான் உங்களால எதுவாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வேணும். இந்த யூனிட்டோட பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டெஃபினேஷனை படிச்சுக்கிட்டு நீங்க ஜென்ரலா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த யூனிட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் உங்களால மார்க் எடுக்க முடியும். அந்த மார்க் எடுக்கணும்னா இந்த 5 கீவேர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 கீவேர்ட்ல இருக்க மீனிங் பாத்துக்கோங்க. ஜென்ரலா கூட புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த யூனிட்டுக்கும். யூனிட்டை புரிஞ்சுக்கோங்க. யூனிட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்டுக்காக சப்போர்ட் பண்ற இந்த 5 கீவேர்டு தான் இது. இந்த யூனிட் ஈஸியா உங்களால முடிக்க முடியும். ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்த்த 4 சாப்டர்ல இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக், இல்ல சார் எனக்கு இந்த கான்செப்ட் புரியல சார், எனக்கு வந்து இந்த கான்செப்ட்ல மார்க் வர மாட்டேங்குது சார், எனக்கு வந்து 2 மார்க் வருது சார், 3 மார்க் வருது சார், எந்த ஒரு மார்க் சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி நான் இங்க கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கிளாஸஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல நான் அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்கிட்ட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க் பிடிஎஃப் இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அழகா 1 ஹவர்ல எந்த யூனிட் இருந்தாலும் முடிக்கிறோம், கட்டுறோம், தூக்குறோம்.